Hi guys, welcome to Learn Security Tamil. எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ we are back with another video. இந்த வீடியோவில் நாம வந்துட்டு ஸ்ப்ளங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ ஸ்ப்ளங்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஸ்ப்ளங்க் இஸ் அன் எஸ்ஐஎம் டூல். அதாவது எஸ்ஐஎம்னா செக்யூரிட்டி இன்சிடென்ட் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டூல். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளங்க் வந்து எஸ்ஐஎம் சொல்யூஷன்ஸ் வந்து பேசிக்கலாக நம்ம வந்து நெட்வொர்க் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளங்க் வந்து அனலிட்டிக்ஸ் டூலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. So let's get started with the video, guys. So first task in the introduction. Splunk is one of the leading SIM solutions that provide these abilities and all. So in the room now, the Splunk overview, Splunk components, எப்படி logs வந்து upload பண்றது, logs எப்படி normalize பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். So first task is done. So second task வந்து நீங்க room வந்து இது மிஷினை deploy பண்ணிக்கோங்க. நான் deploy பண்ணிட்டேன். ரிப்ளை பண்ணி நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால நான் அட்டாக் பாக்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் காலையில் கூட விபிஎன் கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மிஷின் ஐபி. இதை வந்து காப்பி பண்ணி லெட் மீ ஜஸ்ட் அட்டாக் பாக்ஸ்க்குள்ள ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து விபிஎன்ல ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ப்ராசஸ் தான். நீங்கள் விபிஎனை வந்து கனெக்ட் பண்ணிட்டு மிஷின் ஐபியை கொண்டு போய் உங்களோட ப்ரௌசரில் இது பண்ணி ஸ்ப்ளங்க் இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் இங்கே வந்து விஎம்ல பண்ணாம என்னோட அட்டாக் பாக்ஸ்ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே ப்ராசஸ் தான் guys. ஸோ ஸ்ப்ளங்கோட காம்போனன்ட்ஸ். ஸ்ப்ளங்க்ல வந்து 3 காம்போனன்ட் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஃபார்வர்டர், ஒன்று இண்டெக்ஸர், தேர்ட் வந்து சர்ச் ஹெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டர் பத்தி பார்ப்போம். ஃபார்வர்டர் வந்து ஒரு லைட் வெயிட் ஏஜென்ட். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பேசிக்கா டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஸ்ப்ளங்க்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இதை வந்து ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டர் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார்வர்டர் யூஸ் பண்றதுனால எந்த ஒரு மிஷின் பெர்ஃபார்மன்ஸ் என் பாயிண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையாம இருக்கு. ஜென்ரலி எந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்றாங்கன்னா வெப் டிராஃபிக், விண்டோஸ் ஈவெண்ட்ஸ் லாக், லினக்ஸ் ஹோஸ்ட் லாக்ஸ் அண்ட் தென் வந்து டேட்டா பேஸ் லாக்ஸ் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸ்ப்ளங்கோட இன்ஸ்டன்ஸ்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான் ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டரோட பர்பஸ். ஸோ இது வந்து ஒரு என் பாயிண்ட்ல இன்ஸ்டால் ஆயிருக்கிற ரொம்ப ஒரு லைட் வெயிட் ஏஜென்ட், ஸோ தட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்காம இருக்கும். அடுத்து வந்து ஸ்ப்ளங்க் இண்டெக்ஸர். ஸ்ப்ளங்க் இண்டெக்ஸர் வந்து என்னன்னா கலெக்ட் பண்ண டேட்டா, ஃபார்வர்டர் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையும் இது வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபீல்டு வேல்யூ, அதாவது டேபிள் மாதிரி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ஆட் பண்ணி இது வந்து ஜேசான் ஃபார்மேட்லயோ இல்லை டேபிள் ஃபார்மேட்லயோ இது வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஃபீல்டு வேல்யூ பேர்ஸாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுதான் ஸ்ப்ளங்க் இண்டெக்ஸரோடைய பர்பஸ். ஸோ தேர்ட் காம்போனன்ட் வந்து சர்ச் ஹெட். சர்ச் ஹெட் வந்து ரெகுலர் நம்மளுடைய ரெகுலர் சர்ச் ஃபங்க்ஷன் தான். இப்போ ஸ்ப்ளங்க்குள்ள நீங்க டேட்டா லாக்ஸ் புல் பண்றீங்க, அனலைஸ் பண்றதுக்கு நீங்க வந்து ஸ்ப்ளங்கோட ஒரு ப்ராசஸிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. அதையெல்லாம் நீங்க வந்து சர்ச் சைட்ல இருந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா விச் காம்போனன்ட் இஸ் யூஸ் டு கலெக்ட் அண்ட் சென்ட் டேட்டா ஓவர் ஸ்ப்ளங்க் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஃபார்வர்டர் தான். மொத்தம் வந்து ஜஸ்ட் டு ரீகேப், ஸ்ப்ளங்க்ல வந்து 3 காம்போனன்ட் இருக்கு. ஒன்று ஃபார்வர்டர், இன்னொன்று வந்துட்டு சர்ச் இண்டெக்ஸ், தேர்ட் ஒன் வந்துட்டு இண்டெக்ஸர், அதுக்கப்புறம் சர்ச் ஹெட். ஸோ ஃபார்வர்டர், இண்டெக்ஸர், அதுக்கப்புறம் சர்ச் ஹெட். ஃபார்வர்டர் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணும், இண்டெக்ஸர் வந்து ஃபீல்டு வேல்யூ பேஸா இந்த டேட்டாவை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். சர்ச் ஹெட்ல வந்துட்டு நீங்க சர்ச் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி லாக் அனலைஸ் பண்றப்போ சர்ச் ஹெட் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டாஸ்க் 4 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நேவிகேட்டிங் ஸ்ப்ளங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When you access Splunk, you will see the default home screen identical to screenshot below. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் மாதிரியே இங்க வந்து நமக்கு ஸ்ப்ளங்க் இன்ஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லெட்ஸ் லுக் அட் ஈச் செக்ஷன் ஆர் த பேனல். ஸோ ஒரு பேனலா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது வந்து ஸ்ப்ளங்க் பார்னு சொல்றாங்க. ஸோ இந்த போர்ஷன் தான் ஸ்ப்ளங்க் பார் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ப்ளங்க் பார்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலா மெசேஜஸ், செட்டிங்ஸ், ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஹெல்ப் அண்ட் ஃபைண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. எல்லாமே இங்க இருக்கு. மெசேஜஸ், செட்டிங்ஸ், ஆக்டிவிட்டி, ஹெல்ப் அண்ட் ஃபைண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த போர்ஷனை வந்து ஸ்ப்ளங்க் பார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஸ் பேனல் இருக்கு. எல்லா ஸ்ப்ளங்க்லயும் வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு ஆப் வந்து ஒரு ஒரு டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து இந்த சர்ச் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்ளிகேஷன் தான் இங்க இருக்கு. The next section is to explore Splunk. The panel contains quick links to add Splunk,
ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் ஸ்ப்ளங்க்ல வந்து நம்ம வந்து லாக்ஸ், அதாவது எந்த விதமான டேட்டா வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆட்-ஆன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் வந்து ஸ்ப்ளங்க் டாக்ஸ். ஸ்ப்ளங்க் டாக்ஸ் வந்து ஸ்ப்ளங்கோட டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் வந்து எல்லா டூலுக்குமே இருக்கும். டாக்குமெண்டேஷன் வந்து மெயினா எப்படி அந்த டூலை யூஸ் பண்றதுங்கிற ஒரு மேனுவல் மாதிரி. ஸோ ஸ்ப்ளங்க் ஆட் டேட்டா, ஸ்ப்ளங்க் ஆப்ஸ் அண்ட் ஸ்ப்ளங்க் டாக்குமெண்டேஷன், அதுக்கான லிங்க்ஸ் இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோம் டேஷ்போர்ட். The last section is home dashboard. By default, no dashboards are displayed. ஸோ நமக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேஷ்போர்டும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை. நாம வந்து ஃபைனலில் போயிட்டு டேஷ்போர்ட் போயிடலாமா? டேஷ் ஸ்பெல்லிங் தப்பா போட்டேன். டேஷ்போர்ட்ஸ். யா, ஓப்பன் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் சர்ச். இல்லை, டேஷ்போர்ட். ஓகே. ஓ, இங்க இருக்கு. டேஷ்போர்ட்ஸ் இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் டைப் ஆஃப் 4 டேஷ்போர்ட்ஸ் நமக்கு வந்து இப்போதைக்கு இருக்கு. நம்ம பெருசா எதையும் நம்ம ரன் பண்ணல அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு டிஃபால்ட்டான 4 டேஷ்போர்ட் இருக்கு. இன்டெகிரிட்டி செக், ஜாப் டீடைல்ஸ், jQuery அப்கிரேட் அண்ட் ஆர்ஃபன் ஷெட்யூல் சர்ச்சஸ். யூ கேன் ஆல்சோ கிரியேட் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் ஆட் தம் டு ஹோம். ஸோ கஸ்டமைஸ் தான் நம்மளே வந்து டேஷ்போர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஹோம் டேஷ்போர்ட்ல அட்டாச் பண்ணிக்கலாம். மெயினா வந்து ஸ்ப்ளங்கோட பர்பஸ் செக்யூரிட்டியில நெட்வொர்க் மானிட்டரிங், இந்த லாக் அனாலிசிஸ், லைக் இது ஒரு எஸ்ஐஎம் டூல் அப்படிங்கிறதுனால டேஷ்போர்ட்லேயே வந்து ப்ராப்பராக கஸ்டமைஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இது வந்து ஸ்ப்ளங்கோட டாக்குமெண்டேஷன். ஸோ ஸ்ப்ளங்கோட டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த docs.splunk.com இதை யூஸ் பண்ணி, இஃப் இன் கேஸ் யூ ஆர் செட்டிங் அப் அன் எஸ்ஐஎம் ஃபார் யர் ஆர்கனைசேஷன், நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஆப்வியஸாக யூஸ் பண்ணிக்கலாம். In add data tab, which option is used to collect data from files and ports? So இதுக்கு வந்து நாம பேக் போயிட்டு ஹோம் பேஜ் போகலாம். இங்கே வந்துட்டு நாம ஓகே, இங்க வந்து ஆட் டேட்டா போகலாம். ஆட் டேட்டா ஃபீச்சர் தான் நமக்கு கொஸ்டின் என்ன ஆக்சுவலா. டேட்டா tab, which option is used to collect data from files and ports? ஸோ டேட்டா கலெக்ஷன்லேயும் வந்துட்டு இங்கே வந்து ஆக்சுவலாக 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அப்லோட் ஃப்ரம் மை கம்ப்யூட்டர், மானிட்டர் மெத்தட்ல வந்து ஃபைல்ஸ் அண்ட் போர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ளங்க் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டன்ஸ், ஃபார்வர்ட் மெத்தட்ல வந்து ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டர்ல இருந்து ஆட் பண்றது. ஸோ இந்த ஃபைல்ஸ் அண்ட் போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் மோட்ல தான் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து மானிட்டர். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் டேட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஃபைல்ஸ் கொடுத்துருப்பான். ஜென்ரலாக இந்த டாஸ்க் ஃபைல் இருக்கும். டாஸ்க் ஃபைலை வந்து நம்மளே ஆட் பண்ணி பார்க்க வேண்டியது. என்னெல்லாம் ஒரு டேட்டா சோர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணா இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல அதெல்லாம் வந்து குரூப் ஆகும். ஸோ நம்ம இதை பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்துட்டு அட்டாக் பாக்ஸ் யூஸ் பண்றேன். அட்டாக் பாக்ஸ்ல வந்துட்டு இந்த லாக் வந்து ரூட்ல ரூம்ஸ்ல ஸ்ப்ளங்க் பேசிக் டைரக்டரியில இருக்கு. இஃப் இன் கேஸ் நீங்க வந்துட்டு காலி யூஸ் பண்றீங்க, விபிஎன் யூஸ் பண்றீங்கன்னா இங்க இருந்து டாஸ்க் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து அதை அட்டாச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் மினிமைஸ் திஸ். ரூட்டோட ஹோமுக்கு போயிட்டு ரூம்ஸ்ல ஸ்ப்ளங்க் பேசிக்ல இந்த விபிஎன் லாக்ஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம அப்லோட் ஃபீச்சர் யூஸ் பண்றோம். ஏன்னா நம்ம லோக்கல் நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ செலக்ட் ஃபைல், ரூட் போயிட்டு ரூம்ஸ் அண்ட் தென் ஸ்ப்ளங்க் பேசிக். ஸோ இந்த ஜேசான் ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து ஜேசானுங்கிறதுனால இந்த ஜேசான் ஃபைலே விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஃபீல்டு வேல்யூ. இங்க வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா
விபிஎன் லாக்ஸ் ஆர் விபிஎன் கனெக்ஷன் வாட் எவர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். விபிஎன் லாக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி விபிஎன் லாக். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பண்ணிட்டோம். இண்டெக்ஸை வந்து மறக்காம நீங்கள் கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் கூட வந்து இதை மாற்றிடுங்க. ஸோ இது வந்து ரிவ்யூவில் பேசிக்காக ஆஸ் இட் இஸ் நம்ம கொடுத்தது. ஸோ இப்போ ஸ்டார்ட் சர்ச்சிங். ஸோ ஆஸ் யூ கேன் சி ஜேசான் வந்து ஒரு ஃபீல்டு வேல்யூ பேர் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஃபைலு. ஸோ ஃபீல்டு வேல்யூ வந்து கம்பெனிங்கிறது ஃபீல்டு, வேல்யூங்கிறது சைபர் டி. ஈவெண்ட் டைமுங்கிறது வந்து ஒரு ஃபீல்டு. ஸோ அதுக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து எங்கள் வேல்யூவாக இருக்கு. சோர்ஸ் கண்ட்ரி ஒரு இது, அதுக்கான வேல்யூ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். அந்த மாதிரி வந்து செக்ரிகேட் ஆகி நம்மளோட டேட்டா வந்து வந்துருச்சு. இப்போ இந்த டாஸ்க்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கு, எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்லோட் த டேட்டா அட்டாச் டு திஸ் டாஸ்க் அண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஹவு மெனி ஈவெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த லாக் ஃபைல்னு கேட்குறாங்க. ஸோ 2812 ஃபார் சம் ரீசன் எனக்கு இது 2812 வருது. பட் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 2862. மேபி நீங்க வந்து விபிஎன்ல இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வரலாம், அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவு மெனி லாக் ஈவெண்ட்ஸ் பை த யூசர் மலீனா ஆர் கேப்சர்ட். ஸோ இங்க வந்து நாம வந்து ஒரு ஃபில்டர் வந்து ஒன்று யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூசர் நேம் ஃபில்னு இருக்கு. ஸோ நாமளும் வந்துட்டு யூசர் நேம் ஈக்குவல் டு மெலினா கொடுத்து நாம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா 60 ஈவெண்ட்ஸ் வந்து மலினாங்கிற யூசர் நேமுக்கு ரிலேட்டடா கேப்சர் ஆகியிருக்கு. ஸோ அந்த 60 போட்டுக்கலாம், அதான் ஆன்சர். அதுக்கப்புறம் வாட் இஸ் த நேம் அசோசியேட்டட் வித் ஐபி 107.14.182.38. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சோர்ஸ் ஐபி வச்சு நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபில்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐபி ஈக்குவல் டு கொடுத்த ஐபி என்னன்னு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. 107.14.182.38. 107.14.182.38. ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஆக்சுவலாக 26 ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு காட்டுது, அது கரெக்டா? ஈவெண்ட்ஸ் இல்லை, இங்கே வந்து நம்ம வந்து நேம் தான் நமக்கு தேவை. ஸோ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து ஸ்மித். ஸோ யூசர் நேம் நீங்கள் எங்கே எடுக்கணும்னா உங்களோட ஜேசான்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். இங்கே வந்து ஃபீல்டு நேம் வந்து யூசர் நேம் இருக்கும், அதுக்கான ரிலேட்டட் வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐபிக்கு, இந்த கிவன் ஐபிக்கு யூசர் நேம் வந்து ஸ்மித். ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஆன்சராக கொடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஆல் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் பிரான்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ரொம்ப ட்ரிக்கிலாம் இல்லை, பேசிக் தான். பேசிக்காக நம்ம யூஸ் பண்ற இந்த நாட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ கண்ட்ரிக்கு வந்து சோர்ஸ் கண்ட்ரி அப்படிங்கிற ஃபில்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரி எக்ஸப்ட் பிரான்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரான்ஸ் தவிர இருக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே நமக்கு தேவை. ஸோ நாட் ஈக்குவல் டு பிரான்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா பிரான்ஸ் தவிர இருக்கிற எல்லா ஈவெண்ட்டும், எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஈவெண்ட்டும் வந்து நமக்கு இங்க லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 2814. ஸோ அந்த ஃபில்டர் நல்லா பார்த்துக்கோங்க. சோர்ஸ் கண்ட்ரி நாட் ஈக்குவல் டு பிரான்ஸ். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த நாட் கண்டிஷன், இந்த அண்ட் ஆர் கண்டிஷன்ஸ் பத்தி ஐடியா இல்லைன்னா இதை வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலா இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். பேசிக்கா நீங்க ப்ரோக்ராமிங் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை மட்டும் தெரியாதவங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்ஸ் கண்ட்ரி எக்ஸப்ட் பிரான்ஸ்னா பிரான்ஸ் தவிர இருக்கிற எல்லாமே நமக்கு தேவை. ஸோ பிரான்ஸை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு அதுக்கு ரிமைனிங் எல்லா ஈவெண்ட்ஸும் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ 2814 அதான் எங்க ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவு மெனி விபிஎன் ஈவெண்ட்ஸ் வேர் அப்சர்வ் பை த ஐபி 107.3.206.58. ஓகே, ஸோ வந்து நாம என்ன பண்ண போறோம்னா சோர்ஸ் ஐபி கொடுத்து ஈக்குவல் டு கரெக்டா அந்த ஃபார்மேட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு எரர் வரும். 107.3.206.58. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த சோர்ஸ் ஐபிக்கு வந்து டோட்டல் ஈவெண்ட்ஸ் வந்து 14 ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் இதோட இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சது கைஸ்.
இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நீங்க இஃப் இன் கேஸ் நீங்க வந்து காலில இருந்து யூஸ் பண்றீங்க, உங்க லோக்கல் மிஷின்ல இருந்து யூஸ் பண்றீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கரெக்டா வருதான்னு பாத்துக்கோங்க. நான் இங்க அட்டாக் பாக்ஸ் யூஸ் பண்றதுல எனக்கு 2812 தான் காட்டுது. அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அது மட்டும் பாத்துக்கோங்க. இன் ஜெனரல் இதுக்கு ஆன்சர் வந்து 2862. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து கன்க்ளூஷன். இங்க வந்து நம்ம ஸ்ப்ளங்கோட பேசிக்ஸை மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கு ரிலேட்டடான நிறைய ரூம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வேணும்னா நீங்க வந்து பாத்துக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ். அடுத்தடுத்து ஸ்ப்ளங்க் வந்து ஒன் பை ஒன்னா நான் கவர் பண்ணிக்கிட்டே வரேன். தேங்க்யூ கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலரா நானே போட ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.